வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வர்மத்தை யாரெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ வர்மம் கலைன்றது எல்லாரும் கற்றுக்கலாமா, இது எல்லாருக்கும் சாத்தியமா அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற சில விஷயங்களில் இது சாத்தியப்படுமா சாத்தியம் இல்லையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வர்மம் யாரெல்லாம் கற்றுக்கலாம்? ஸோ வர்மம் கற்க தகுதிகள் என்னென்ன அப்படின்னா, வர்மம் கற்க தகுதிகள் சிவயோகிகளாக இருக்கணும்னு சொல்றாங்க. சிவயோகிகள் அப்படின்னா, சிவம் அப்படின்னாவே அன்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ அந்த அன்புன்னு வந்துட்டாவே எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குற தகுதி வந்துடும். வலியோன் எளியோன் அப்படின்னு சொல்லிட்டு பாரபட்சம் பார்க்காம அவங்கள நம்ம பார்க்குற அந்த வழி கிடைச்சிடும். ஸோ ஜாதியும் மதமும் பேதம் இல்லாம எல்லாரும் ஒருத்தர் தான், அவங்க மனிதர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குற அந்த நேரான ஒரு பார்வை கிடைச்சிடும். அதனால தான் சிவயோகிகளுக்கு தான் இந்த வர்மக்கலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சண்டாளர்களுக்கும் ரொம்ப கெட்ட எண்ணம் இருக்கிறவங்களுக்கும் இதை சொல்லி கொடுக்கக்கூடாதுன்னு வர்ம ஏடில் சொல்லி கொடுத்துருக்காங்க, எழுதியிருக்காங்க. அந்த வர்ம ஏடில் இருக்கு. அப்படி மீறி அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நரகத்துக்கு செல்வீர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையும் அதில் போட்டிருக்காங்க. ஸோ வர்மத்தை கற்கணும்னா இந்த தகுதிகள் வேணும். அதே மாதிரி வர்மத்தை கற்றுக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள்லாம் நம்ம நம்மளை மேன்மைப்படுத்திக்கணும். எப்படி அப்படின்னா, மனசை அடக்க தெரிஞ்சுக்கணும், காமத்தை அடக்க தெரிஞ்சுக்கணும், கோபம் வரும், எல்லாருக்கும் கோபம் வரும் தான். ஆனால் கோபத்தை அதிகமாக, அதாவது மனதை ஒருநிலைப்படுத்தினாவே அந்த கோபம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை கோபம் வராமலே பார்த்துக்கலாம். ஸோ அது எப்படி அந்த வழி அப்படின்னா, ஃபஸ்ட்டு குருவை மதிக்க தெரிஞ்சிருக்கணும். குருவை மதிக்க தெரிஞ்சாவே இறைவனை மதிக்க தெரிஞ்சிடும். ஸோ நம்ம இறைவனை நம்ம பிரார்த்தனை செய்யும் பொழுது என்ன ஆகும்னா, காத்தாலையும் சாயங்காலமும் நம்ம தியானம் செய்யணும் இறைவனை நினைச்சு. அப்படி நம்ம தியானம் செய்ய செய்ய என்ன ஆகும்னா, நம்மளுடைய மனது ஒருநிலை அடையும். அந்த மாதிரி ஒருநிலை அடைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம எல்லாமே அன்பானவர்களாக மாறிடுவோம். எல்லாரையும் பாகுபாடு இல்லாமல் நடத்த ஒரு 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 நிலை வரும். ஸோ எல்லாருமே ஒரே மாதிரி நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி யார் இந்த அன்பால மனிதர்களை பார்க்குற ஒரு செயல், அதாவது அந்த மாதிரி ஒரு மனது நமக்கு வருமே ஆனால் வர்மம் அவங்களுக்கு கற்றுத்தரலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? வர்ம ஏழில் இது சொல்லியிருக்காங்க. நன்றி. God bless.